குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்டன்சியில் செகண்ட் யூனிட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 8-9 அண்ட் எக்ஸசைஸ் 8-9 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொல்லி அதில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னெல்லாம் வரும், இன்கம் சைடு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது. மேக்ஸிமம் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் எல்லா ஐட்டம்ஸும் இன்கம் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் லெஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது பை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இன்னர் காலத்தில் போடுவோம். அதோட லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயரில் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த சப்சீக்வெண்ட் இயர். ஸோ சப்சீக்வெண்ட் இயர் கரண்ட் இயரில் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாலும் அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன லெஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லையும் சப்சீக்வெண்ட் இயர்லையும் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் லெஸ் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எதெல்லாம் மேம் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்கம் தான், அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயராக இருந்தாலும் ஆர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸாக வாங்கி இருந்தாலோ ப்ரீவியஸ் இயர் ஃபார் த கரண்ட் இயர் எந்த இதுலேயும் முன்னாடியே அவங்க முந்தைய ஆண்டின் முன்கூட்டி பெற்ற நடப்பாண்டிற்குரிய சந்தா முன்னாடி வரக்கூடிய ஆண்டுக்கு முன்னாடியே வாங்கி இருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், ஃபார்முலா சப்ஸ்கிரிப்ஷனோட எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷனை லெஸ் பண்ணணும். அதோட சப்சீக்வெண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது அப்படின்னா அதையும் லெஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சப்சீக்வெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எதிர்காலத்தை குறிக்குது. ஸோ முன்னாடி வருஷமும் இருக்கக்கூடாது, பின்னாடி வருஷமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதை 2ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெஸ் பண்ணிக்கணும். ஸோ எதை மேம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ஏதாவது கொடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயரில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயருக்கு இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ இப்போ சம்முக்கு போகலாம் வாங்க. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபார்மேட்லேயே பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒன்று போடணும். எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டாலும் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒன்று போடுவோமோ அதே மாதிரியே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டு அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒன்று போடணும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது 2 ஐட்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்வால்வ் ஆகும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அசட் சைடு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லயபிலிட்டி சைடு. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், ப்ரீபெய்டு அதாவது முன்னாடியே அட்வான்ஸ்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக நம்ம லயபிலிட்டி சைடு போடுறோம். அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்போது அது நமக்கு அசட். ஸோ அசட் சைடு நம்ம போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்கள், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயராக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் அது அசட் சைடும். ஸோ அட்வான்ஸ்டு சப்சீக்வெண்ட் இயரில் அட்வான்ஸ்டு ஏதாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது லயபிலிட்டி சைடும் நம்ம போடணும். இது பேலன்ஸ் ஷீட், சரியா? இப்போ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 8 ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இது இந்த சம்மை பார்த்தோம் அப்படின்னாலே எங்கே எது அப்பியர் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். பாருங்கள், illustration 8, from the following detail calculate to the amount that will be shown as application in an expenditures account for the year ended 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 31st இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இயர் எண்டடோட டேட் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இயர் எண்டட் 31st March 2017 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 2015-16 7,500, 2016-17 60,000, 2017-18 1,500 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நீங்கள் தெளிவாக கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பாருங்கள் 31st March 2017 கொடுத்துருக்காங்க. இயர் எண்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. எதோட முடிகிறதா கொடுத்துருக்காங்க 2017 மார்ச்சோட முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா 2016 to 17. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போடுற ஃபார்மேட். அந்த ஃபார்மேட் எப்படி போடணும் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2017 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கை கொடுத்துக்கணும். ஹெட்டிங்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம எதை எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் சொன்னேன் March 2017. ஸோ அதுதான் எண்ட் ஆகக்கூடியது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 60,000 தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டல் அமௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ 60,000 போடுறோம். எந்த சைடு அப்படின்னா இன்கம் சைடு ஸ்டூடெண்ட்ஸ். இன்கம் சைடு தான் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வரும். தென் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2016 and 17 2,400. ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இதில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ இந்த 60,000ஓட இந்த 2,400 ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 2016-17 ரிசீவ்டு 2015 was 1,000. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வான்ஸ்டா என்ன அட்வான்ஸ்னு பாருங்கள் 16-17க்கு கொடுக்க வேண்டியதை 15-16லேயே எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா 1,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸாக கொடுத்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இதே ஃபார்மெட்டு இப்போ நம்ம பாருங்கள் 2 விஷயத்தையும் ஆட் பண்ண சொன்னோம். இப்போ ஃபார்மெட்டை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருந்தாங்களா அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அட்வான்ஸ்டாக கொடுத்துருந்தாங்க டியூரிங் த இயர், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. 18 இந்த 60,000 அப்படிங்கிறத சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் 2,400 and 1,000 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 60,000 2,400 அட்வான்ஸ்டாக கொடுத்த 1,000 ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலத்தில் போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாருங்கள் நமக்கு டுட்டோரியல் நோட்ஸ் அப்படின்னு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் 2015-16 7,500 for the year ended 2017 and 18,500 do not considered to the current year, so they should not be recorded in income and expenditure account. இதில் என்ன மேம் சொல்லியிருக்காங்க என்ன தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2015-16 ஆண்டிற்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,500 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் 2017-18 ஆண்டிற்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் 1,500 ரூபா நடப்பாண்டுக்கு தொடர்புடையது அல்ல, அதாவது கரண்ட் இயர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை என்ன பண்ணலை அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர் 2016 and 17 to 2004 it should be added the amount subscription received to the during 2016-17. இதில் என்ன கொடுத்துருக்காங்க நடப்பு ஆண்டு 2016-17 வாங்க வேண்டிய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 2,400 ரூபாய். இது 2016-17லேயே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக கரண்ட் இயரில் இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்
அட்வான்ஸ்டாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்சீக்வெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயரில் ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம 9th இல்லஸ்ட்ரேஷன் 9 பார்க்குறோம். இல்லஸ்ட்ரேஷன் 9ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் டு த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிளப் ஆஃப் இயர் எண்டட் மார்ச் 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இயர் என்ன கொடுத்துருக்காங்க, மார்ச் 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 48,000 தான் நம்ம எடுத்துக்குவோம். இந்த இயரை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கணும். இன்கம் அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் காலம், அமௌண்ட் காலம், இன்கம் அண்ட் அமௌண்ட் காலம் அப்படிங்கிற நம்ம போட்டுக்குவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மெயின் அமௌண்ட்டை நம்ம எதை எடுத்துக்குவோம் அப்படின்னா இந்த 48,000 எடுத்துக்கிறோம். ஸோ இதோட என்ன மேம் ஆட் பண்ணணும், ஆஸ் யூஷுவல் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 members in club, each to the annual subscription 200 per annum, subscription still outstanding 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ணணும் அப்படின்னா 12,000 இதோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். அந்த 12,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் பண்ணணும். எப்படி மேம் 12,000 வந்துச்சு? ஸோ பாருங்கள் 60,000 அப்படிங்கிறது நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். இந்த 12,000 எப்படி வந்தது அப்படின்னா there are 300 members அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. 300 members of club, each paying an annual subscription 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 300 into 200 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா எவ்வளோ வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த 300 into 200 நம்ம ஆட் பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60,000 கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிற அமௌண்ட்டு தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த 60,000. இந்த 60,000 நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 60,000லேருந்து 48,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12,000 கிடைக்கும். இதுதான் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேலன்ஸ் ஷீட் போடுறோம் பாருங்கள். ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலே நமக்கு அசட் சைடு தான், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னாலே நமக்கு லயபிலிட்டி சைடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்? ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் எண்டட் 2017 to 18. ஸோ இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்ச அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படின்னா 12,000. இது ரெண்டுமே நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்னா அசட் சைடு வரும். ஸோ அவுட்டர் காலத்தில் நம்ம டோட்டல் போடுறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 3,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே மேம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு கொடுத்த இயர் 2018 to 19 தான். ஆனால் 2019-20க்கு அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது எந்த சைடு நம்ம போடுறோம் அப்படின்னா லயபிலிட்டி சைடு எடுத்துகிட்டு வந்து போடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அவங்க லயபிலிட்டி சைடு கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3,000 போட்டிருப்பாங்க. ஸோ தட் சேம் மெத்தட், இந்த சேம் மெத்தடில் தான் எந்த சம்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸைஸ் 8 அண்ட் எக்ஸைஸ் 9 ரெண்டு சம்முமே இருக்குது. இந்த ரெண்டு சம்முமே ஹோம்ஒர்க் உங்களுக்கு போடுங்க. நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.